हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। वने वा राज्ये वा खगमृगयुते बन्धुसहिते द्विजे वा व्याधे वा शमदमयुते ज्ञानरहिते सुखे वा दुःखे वा स्वजन रचिते दुर्जन कृते समत्वं ते स्वामिन् जगति विदितं दिव्य कथया। மிருகபட்சிகள் நிறைந்த வனத்திலேயோ பந்து சகிதமான ராஜ்யத்திலேயோ சமம் தமம் என்று உடைய பிராமணோத்தமனிடத்திலேயோ ஞானம் இல்லாத வேடுமனிடத்திலேயோ சுஜனங்களால செய்யப்படக்கூடிய சுகத்திலேயோ துர்ஜனங்களால் செய்யப்படக்கூடிய துக்கத்திலேயோ ஹே சுவாமின்னு உம்முடைய சமத்துவமே திவ்ய கதையினால ஜகத்துக்கு தெரிகிறது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுல இரண்டாவது வரி துஜேவா வியாதேவா, மத்த ரெண்டு பார்த்துட்டோம் முன்னாடியே. துஜேவா வியாதேவா சமதமயுதே ஞானரகிதே, சமதமங்கள் நிறைஞ்ச பிராமணோத்தமர் என்று இங்கு கூறப்படுகிறது வசிஷ்ட மகர்ஷி. வேடம் என்கிறது இங்க குகன். இவா ரெண்டு பேரிடத்திலையும் ராமருக்கு உள்ள சமத்துவம் என்று சொல்றார். அது வால்மீகியினுடைய வாக்கியம். வசிஷ்டரை பத்தி சொல்லும் பொழுது வால்மீகி மகர்ஷி சொல்றார், புரோஹிதஸ்ய ஆத்மசமஸ்ய ராகவஹா ப்ரஹஸ்பதேஹ சக்ர இவ அமராதிபஹா. புரோஹிதஸ்ய ஆத்மசமஸ்ய, வசிஷ்டரை பத்தி சொல்லும் பொழுது ஆத்மசமஸ்ய, ஆத்மசமனான புரோஹிதர் என்று அங்க வாக்கியம். சரி, அது வசிஷ்டருக்கு தகும். குகனை பத்தியும் சொல்லும் பொழுதும் சமமாத்மசமசகா, ராமஸ்ய ஆத்மசமசகா என்றெல்லாம் குகனை ஆத்மசமனான சகா, ராமர் தனக்கு சமமான சகாவாக அந்த குகனை நினைச்சார் என்று அர்த்தம். ஒவ்வொருத்தரையும் ட்ரீட் பண்றதும் அப்படிதான் இருக்கு. ராமர் குகனை ட்ரீட் பண்ற விதம், வசிஷ்டரை ட்ரீட் பண்ற விதம், ரெண்டுத்திலையுமே அவருடைய சமத்துவங்கிற தன்மையை பார்க்கலாம். ரெண்டு இடத்துலையுமே அபிகமனம் பண்றார். அபிகமனம் என்கிறது உயர்ந்த விஷயம். ஆச்சாரியனிடத்துல சிஷ்யன் செய்ய வேண்டியது அபிகமனம். ஆச்சாரியன் வரட்டம் அப்படின்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்க கூடாது. 4 தெரு தாண்டி ஆச்சாரியன் வராருன்னு கேள்விப்பட்டுட்டாலே இங்கேருந்து எழுந்து ஓடணும். நம்ம தான் அவரை போய் அழைக்கணுமே தவிர அவரை வரவழைக்கும்படியா ஆக்கிடக்கூடாது. அது ராமர் காட்டுறார் அனுஷ்டானத்துல. தமாகதம் ரிஷிம் ராமஹா தொரன்னிவச சம்பிரமஹா மானயிஷ்யன் சமானார்கஹா நிச்சக்ராம நிவேசனாத் அப்யேத்ய தொரமானஸ்ச ரதாபியாசம் மனீஷிணஹா ததஹா அவதாரயாமாச பரிகிருஹ்ய ரதாத் ஸ்வயம். வசிஷ்டர் 4 தெரு தாண்டி வராருன்னு கேள்விப்பட்ட உடனே ராமர் இங்கேருந்து ஓடுறார். ஓடி போய் வசிஷ்டரை ரொம்ப மரியாதையோட விழுந்து சேவிச்சு அவரை கிரகம் வரைக்கும் அழைச்சிட்டு வந்து தேர்லேருந்து கீழே இறக்கி கிரகத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். இதுக்குதான் அபிகமனம்னு பெயர். இந்த அபிகமனம் வசிஷ்டருக்கு செய்தால் தகும், குகனுக்கும் செய்கிறார். உட்கார்ந்து இருக்க முடியல ராமரால அப்படின்னு தான் அங்க வருது. முதல்ல குகன் வருவான் நம்மளை பார்க்கறதுக்காக என்று கங்கா தீரத்துல வந்து சிங்கிபேரபுரத்துல இவர் தங்கி இருக்கிறதே ஆச்சரியமான சௌலபியம். எதுக்கு இங்க வந்து டேரா போட்டிருக்காரு? டேரா காட்டுக்கு போக வேண்டியதானே. காட்டுக்கு போனா கொஞ்சம் சாப்பிடவாவது சாப்பிடலாம். காட்டுக்கு போற வரைக்கும் எதுவும் எடுத்துக்க மாட்டேன்னு அவருடைய சங்கல்பம். இன்னைக்கு ராத்திரியும் ஜலமேவ ஆததே போக்ஷியம் போஜ்யம், ஜலத்தையே தான் சாப்பிட போறாரு இங்கேயும். அதுக்கு என்னத்துக்கு இங்க டேரா? கங்கையை கடந்து போயிருக்கலாமே என்றால் குகன் வருவான், குகனை பார்க்கணுங்கிறதுக்காக தங்கி இருக்காராம்.
அம்சன்யஸ்தனிஷங்கம் ஆஸ்ரித ஜன பிரேமாஸ்பதம் தன்வினம் வீரம் வல்கலதாரிணம் தைதயா சௌமித்ரிடா சேவிதம் கங்காகூலம் உபேத்ய ஷாத்வலதலே திஷ்டந்தம் அத்யாதராத் பஷ்யந்தம் குஹமேவ சிந்தயதி மே த்வாமேவ சித்தம் பிரபோ அம்சன்யஸ்தநிஷங்கம் ஆஸ்ரித ஜன பிரேமாஸ்பதம். தோல்ல இருக்கக்கூடிய அம்புரா துணிய கீழே கழட்டி வச்சுட்டார். வில்லு மட்டும் கையில இருக்கு. மரவுரி கட்டிட்டு இருக்கிறார். கங்கா கூலம் உபேத்திய கங்கா நதி கரைக்கு வந்து இங்க நல்ல புல்வெளி, அந்த புல்வெளியில நிற்கிறார். ஒரு பக்கம் சீதாதேவி, மற்றொரு பக்கம் லக்ஷ்மணர். சுமந்திரர் அந்த குதிரைகளை அவிழ்த்து புல் மேய விட்டுருக்கார். இங்க வந்து நிப்பானே அப்படின்னா திஷ்டந்தம் அத்யாதராது அத்யாதராது திஷ்டந்தம், ஆதரவோடு நிற்கிறார். என்ன ஆதரவுன்னு பஷ்யந்தம் குஹமேவ, குஹன் வருவான், குஹன் வருவான், குஹன் வருவான்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. பஷ்யந்தம் அப்படிங்கிறத இங்க ஒரு லட்சியார்த்தமா எதிர்பார்ப்புங்கிற காங்ஷா. குஹன் வரானோ பார், குஹன் வரானோ பார், குஹன் வரானோ பார், லக்ஷ்மணா குஹன் வரானோ பார் என்று பஷ்யந்தம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட நிற்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஹே பிரபோ, உம்மிடத்திலேயே என் சித்தம் இருக்கிறது. இவர் ஏன் எதிர்பார்க்கணும் குஹனை? என்ன அவசியம்? படகு வேணும்னா ரத கஜ துரக பதாதி சேனைகளுடைய நாயகம் படகு வேணும்னு எதிர்பார்ப்பாரா? ஒரு சின்ன படகு இவாளுக்கா கட்டிக்க தெரியாதா? அதனாலதான் கங்கையை கடக்க முடியாத. பின்னாடி நூற்றுக்கணக்கான நதியை கடக்க போறார். ஒவ்வொருத்துக்கும் குகனையா எதிர்பார்த்துட்டு இருக்க போறார் வனவாசத்துல. பின்ன எதுக்கு இங்க குகனை எதிர்பார்க்கிறாருன்னு அதான் சொல்றார். ஆதராது அத்தியாதராது, உள்ளேந்து ஆதரம் பொங்கிறது. அந்த ஆதரத்துக்காக குகனை எதிர்பார்க்கிறார் என்று வாக்கியம். குகன் வரானோ பார். என்ன, இந்த வழியாதான் நான் போனேன். இனி 14 வருஷங்கள் இவரை பார்க்க முடியாது. வனவாசமா கிளம்பிட்டார் ராமர், இந்த வழியாதான் போனார் என்று குகன் கேள்விப்பட்டா குகனுக்கு தாங்குமா? அதனால குகனுக்கு இவங்க வரும்பொழுது ஒரு தரிசனம் கொடுத்துட்டு போயிடணும் என்று நினைக்கிறாருங்கிறதும் சத்தியம்தான். ஆனால் குகனுக்கு தாங்குமாங்கிறத விட இவருக்கு தாங்குமா? அந்த குகனை பார்த்துட்டு போகாம இருந்தா இவருக்கு தாங்குமா? அந்த அளவுக்கு குகனிடத்துல இவருக்கு பாசம். அத்தியாதராது, அப்படி ஒரு அதி ஆதரவு இந்த குகனிடத்துல. அதனால எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய விசாலமான ஹிருதயத்துல ஏகப்பட்ட பாரங்கள், ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட மனுஷா அவளை பற்றிய சிந்தனை, இவ்வளவு இருக்கக்கூடிய அந்த மனசுல குகனை பத்தியும் ஒரு சிந்தனை இருந்தது. அவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்ததுங்கிறதே இன்னருள் சுரந்து, அவர் அருளை சுரந்த விதம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள்
அடியனேன் மனத்திருந்திடே ஆழிவண்ணா ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அணிபொழில் திருவரங்கத்தம்மானே ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து. இந்த குகனை ஏழைன்னு பார்க்கல, ஏதலன்னு பார்க்கல, கீழ்மகன்னு பார்க்கல, ஆத்மசமசகா என்று பார்த்தார். குகனை போய் ராமருக்கு ஆத்மசமசகான்னு சொல்ல முடியுமா? எந்த விதத்துல ராமனுக்கு ஈடு குகன்? ராமரோ சக்கரவர்த்தி திருமகன், இவன் ஏதோ ஒரு சில வேடுவர் குடிக்கு மன்னன் தலைவன், அவரோ சர்வசாஸ்திர பாரங்கதர். இவன் என்ன படிச்சிருக்கானோ தெரியல. அவரோ ராவணவத பரியந்தமான காரியங்களை பண்ணக்கூடிய பராக்கிரமம் உடையவர். இவனோ வேட்டையாடுவான், 4 பறவைகளை அடிப்பான். இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது ஆத்மசமசகாங்கிற வாக்கியத்தை வால்மீகி எப்படி போட்டார்? ஆத்மசமசகாங்கிற வார்த்தையிலேயே இந்த ஆத்ம அப்படிங்கிற சொல்ல உபயோகப்படுத்தியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் சுவாரஸ்யம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் அபிப்பிராயத்துல அவருக்கு ஈடான தோழன்னு அர்த்தம். ராமருக்கு ஈடான தோழன்னு வால்மீகி வாக்கியத்தை போடல, ராமருடைய அபிப்பிராயத்தினால ராமருக்கு ஈடான தோழன் குகன். ராமரோட அபிப்பிராயத்தினால ராமருக்கு ஈடான தோழன் குகங்கிற பட்சத்துல அப்புறம் நம்ம யாரு கேட்கறதுக்கு? நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு? இவன் என்னுடைய ஈடான தோழன் அப்படின்னு ராமர் நினைச்சாச்சு, அவ்வளவுதான். அவருக்கு நினைக்கிறதுக்கு உரிமை உண்டு, அவரோட உள்ளம் நினைச்சு விட்டார். சாமான்யமா மனுஷா நினைக்க மாட்டா, அவர் நினைச்சாரே அப்படின்னா அதனாலதான் ஒரு தெய்வம். மனுஷியா நினைக்க மாட்டான். ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா நமக்கு ஈடான அந்தஸ்து உடைய வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சுக்கணும்னு நினைப்போம். ஒரு பெரிய விஐபி இன்னொரு விஐபியை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு நினைச்சுப்பான். ஃபேஸ்புக் அதெல்லாம் கூட அந்த விஐபி ஒரு சாதாரண மனுஷன் யாரோ கான்டாக்ட் பண்ண நினைச்சேன்னா பதிலா சொல்ல போறேன். யாரோடையாவது ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு நினைச்சாலே அவளுக்கு என்ன யோக்கியதான்னு பார்ப்போம். அவ என்ன கார்ல வந்து இறங்குறா, இது மாதிரியான ட்ரெஸ் போட்டு இருக்கா, செயின் போட்டு இருக்காளா இல்லையா என்கிறத பார்த்துதானே ஃப்ரெண்ட்ஷிப்பே ஏற்படும். வாஸ்தவத்தில் அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னே பேர் இல்லை, அதுக்கு வேற பேர் இருக்கு, கான்டாக்ட். சில பேருக்கு ரொம்ப பித்து பிடிச்சு போயிடும். கான்டாக்ட்ஸ் வேணும், கான்டாக்ட்ஸ் வேணும், கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப பைத்தியம் முடிச்ச அலைவா. அவளை தான் ஈஸியா ஏமாத்த முடியும். எப்படி அப்படி பார்த்துருக்கேன் சிலதெல்லாம். லௌகீகம் தான் இருந்தாலும் சொல்றேன். அப்படி ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது நமக்கு எழுத்தாப்புல ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். இந்த சைடு ஒரு மொபைல் இந்த பாக்கெட்ல வச்சுட்டு இருப்பார், கையில ஒரு மொபைல், இந்த மொபைல அந்த மொபைல் காலை பண்ணுவார். அப்படி எடுத்து, ஹலோ பிர்லாவா, என்னப்பா சும்மா போனை பண்ணி தொந்தரவு பண்றேன், நான் தான் பேப்பர்ல சைன் பண்றேன்னு சொல்லிட்டேன்னு இல்லையா அப்படி எதையாவது சொன்னா ஒரு கூட்டம் கூடிடுங்க. பிர்லாவோட பேசுறாரு, பிர்லாவை பார்த்து தொந்தரவு பண்றேன்னு சொல்ற அளவுக்கு இவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்னு ஒரு கூட்டம் கூடிடும். அவரை சுத்தம் லைஃபே எப்படி ஓடிட்டு இருக்கோம். லைஃபே அந்த ஒரு தனி மரியாதை வந்துடும். பிர்லாவுக்கு ரொம்ப வேண்டியவர் இவர் அப்படி ஒரு தனி மரியாதை வந்துடும். பின்னாடி பிர்லாவுக்கு வேண்டியவர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மரியாதை குறையாது. இது மாதிரி உலகத்துல எத்தனை பேரை ஏமாத்தலாம் தெரியுமோ? ஏமாறாதவன் ஒருத்தன் தான். யாருன்னு? வேதாந்தி. வேதாந்தி
ஏன்னா வேதாந்தத்தினால ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? அடிக்கடி நான் சொல்றது, வேதாந்தி ஏமாற மாட்டான். மெகா லெவல்ல இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மாயையை பார்த்து ஏமாறல. ஒரு பஞ்சதசியில சொல்றாரு வித்யாரண்யர், ஜகஜால மாய நடக்கிறது, பஞ்சபூதங்கள் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை காட்டுறது. இதுல எத்தனை அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள், அந்தந்த பிரம்மாண்டங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய கற்பனைகள், எவ்வளவு பெரிய பிரமிப்புகள். இங்க இருக்கக்கூடிய சூரியன், இது மாதிரி எத்தனை சூரியன், எத்தனை சந்திரன், இவ்வளவு எழுத்தாப்புல வந்து நின்னாலும் இத்தனையும் மித்தியான்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தீரன் இடத்துல, இப்படிப்பட்ட ஒரு ஞானியின் இடத்துல சும்மா பிர்லா பேரை சொல்லி ஏமாத்த முடியும் நினைக்கிறேன் நீங்க? பிர்லாவே போன் பண்ணட்டான், இந்த பாக்கெட்ல இந்த பாக்கெட்டுக்கு போன் பண்றது இல்ல, சாட்சாத் பிர்லாவே ஒருத்தனுக்கு போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணட்டான். எழுத்தாப்புல உட்காந்துருக்க ஞானி பிரமிச்சு விடுவான்னு நினைக்கிறேன். அக்ஞானிகளா இருந்தானா பிரமிப்பா? ஞானிக்கு பிர்லாவும் திருணமும் ஒண்ணுதான்ப்பா, எல்லாம் ஒண்ணுதான். அப்படிங்கும் பொழுது என்ன ஒரு விஷயமா ஞானி அப்படிங்கிற விஷயத்துக்கு, ஞானி விஷயத்துக்கு போயிட்டேன் நான். இங்க வர இப்போ மனுஷா ஒருத்தருக்கு அக்ஞானிகளா இருக்கிறதா பார்த்து பிரமிக்கிறதும், கான்டாக்ட் டெவலப் பண்ணிக்கிறதும், கான்டாக்ட் வேணுங்கிறதும் அதெல்லாம் நடக்கிறது. கான்டாக்ட் எல்லாம் வச்சுலாம் கூட இதெல்லாம் கூட அது மாதிரி பண்றாங்க. வேலையத்த வேலை இருந்தாலும் சொல்றேன், கன்வர்ஷன்லாம் கூட நீ கன்வெர்ட் ஆன கான்ட்ராக்ட்லாம் நிறைய கிடைக்கும். சண்டே ப்ரேயர்லாம் வந்தான்னா இங்க நிறைய விஐபிஸ்லாம் வருவா, கான்டாக்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். என்னவோ கிளப்புக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆன்மீகம் எங்க போச்சுன்னே தெரியல, ஆச்சரியமா இருக்கு. எங்க போச்சு ஆன்மீகம்? இதுல ஆன்மீகம் நிஜமா இருக்கா இதெல்லாம் அப்படின்னு தெரியல. கான்டாக்டுக்காக பிரார்த்தனைக்கு போறதா, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக பிரார்த்தனைக்கு போறதா? இன்னும் இவ்வளவு ஒரு ரிலீஜனை இவ்வளவு காமெடி பீஸ் ஆக்கிட்டானே, இதை வந்து சிரிக்கிறதா அழகதான் தெரியல. அவ்வளவு கேவலமா போயிடுதா ஸ்பிரிச்சுவாலிட்டி. விஷயத்துக்கு வரேன், மனுஷாவான கான்டாக்ட் அலையலாம். தெய்வத்துக்கு யாரால ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கு? தெய்வத்துக்கோ ஞானிக்கும் ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன் தான் எழுத்தாப்புல வந்து நிக்கட்டமே, தெய்வத்துக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கு? தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் கோட்டீஸ்வரனும் தரித்திரம் தான். அனந்த கோட்டி பிரம்மாண்டத்தினுடைய நாயகன் எவனோ ஒருத்தன் இந்த அவனோட அனந்த கோட்டியில ஒரு கோட்டியில இருக்கக்கூடிய, ஒரு பூமியில இருக்கக்கூடிய, ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தன் ஏதோ அவன் கையில ஒரு கோடி இருக்கான், அதை பார்த்து பிரமிக்க போறான். அந்த ஈஸ்வரன் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கோடீஸ்வரனும் அங்க யாரோ ஒரு ஏழை வரான்னா அவனும் எல்லாம் உண்டுதான். அவன் கிரகிக்கிறது என்ன அப்படின்னா பாவம் தான். இந்த ஏழையோட பாவம் சுத்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏழை காப்ப விழுந்துருவான் ஆண்டவன். தமேவ பிரேமிகம் பக்தம் பகவான் அனுகச்சதி பூயைய தியங்கிரேணுவிகி, கண்ணபிரானுடைய வார்த்தை. அனுப்ரஜாமியம் நித்தியம் பூயைய நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சினம் அனுப்ரஜாமியம் நித்தியம் பூயைய தியங்கிரேணுவிகி. என்ன வார்த்தை? எங்கேயுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பரமசாந்தனா இருக்கக்கூடிய, மனவடக்கம் கொண்ட திருப்தனா இருக்கக்கூடிய, இன்னசென்டா இருக்கக்கூடிய ஒரு மகாபுருஷன் பின்னாடியே நான் போவேன், அவன் காலில் விழுவேன் அப்படிங்கிறார். சொல்றேன், ஈஸ்வரனை மயக்கிறதுக்கு நம்மளோட பட்டாட்டோப்பங்கள்லாம் எடுபடாதுங்க, எடுபடவே எடுபடாது. நான் இவ்வளவு படிச்சிருக்கேனாக்கும், நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், ஒன்னும் எடுபடாதுங்க. அங்க என்ன என்ன எடுபடும் அப்படின்னா, எதுக்கு வசமாவான் ஈஸ்வரன்? இவன் கிட்ட உள்ள சித்த சுத்திக்கு வசமாவான், இவன் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த இன்னசென்டான பிரேமைக்கு வசமாவான். குகனுக்கு ராமருக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கேன்னா அதெல்லாம் நம்ம பாக்குறது தான். ராமர் பார்க்கலையே. தெய்வ சுபாவம் அப்படிதான் இருக்கும். தெய்வ சுபாவம் எப்படி இருக்கும்னா, இன்னருள் சுரந்து அருளை சுரக்கிறது. சக்கரவர்த்தி திருமகன் இங்க வந்து நின்றுட்டு லக்ஷ்மணா குகன் வரானோ பார், அதோ குகன் வரார். கையில தட்டுல காய்கனிகள்லாம் எடுத்துட்டு ராமர் தரிசனம் பண்றதுக்காக தன் ஊர் பெரியோர்கள் எல்லாமும் அழைச்சுண்டு வரார். விருத்தைஹி பரிவிருத்தா அமாத்யைஹி ஞாதி விச்சாபி பாகதா.
அங்க வரார் குகன் உடனே ராமருக்கு தாக்கு பிடிக்க முடியல. இங்கேருந்து எடுத்தார் ஓட்டம். இதுதான் அபிகமனம். ஏதோ வசிஷ்டரை பார்க்க ஓடுற மாதிரி ஓடுறார். இன்னருள் சுரந்து. அட எப்பேற்பட்ட சுவாமி இவர்! கம்பீரமா இவர் எழுந்தருள் இருக்க குகன் வந்து விழுந்து சேவிக்கட்டமே. இவர் ஏன் அவரை பார்த்துட்டு ஓடுறார்? குகன் பக்தம் தான் இல்லைங்கள, இருந்தாலும் இப்படி ஓடுவானே இவர்னு ஒரு க்ஷணம் லக்ஷ்மணனுக்கு தோணித்து அப்படின்னு விளக்குவாங்க. அப்படி தோணினதுனால என்ன ஆச்சுன்னா, சகசௌமித்ரிணா ராமஹாகா சமாகச்சது குஹேன சகா. லக்ஷ்மணன் கையையும் பிடிச்சிட்டு ஓடினார். இன்னருள் அப்பா நம்ம குகன் வந்திருக்கான் அப்படின்னு லக்ஷ்மணன் கையையும் பிடிச்சிட்டு ஓடினார். இன்னருள் சுரந்து. இவ்வளவு செய்தால் போராதா? குகன் கிட்டக்க போய் நின்னுட்டு அடுத்தது ராமர் சொல்றார், மாழை மான் மட நோக்கி உன் தோழி. ராமர் பக்கத்துல ஒரு பெண்மணி நிக்கிறா அப்படின்னாலே அவ யாருன்னு தெரியும். சீதம்மா தான், வேற யார் நிக்க போறா? அவர் ஏகபத்னி விரதம். யாரோடையோ கூட பக்கத்துல நிக்க மாட்டார். அவர் மாதிரி அழைச்சுன்னு வந்திருக்கார், ஆத்துல அழைச்சுன்னு வந்திருக்கார். தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறார், நான் என்னோட ஆறுயிர் தோழன் குகன். பொதுவா சில சமயம் சில சந்தர்ப்பங்கள் இப்படி வருவாரா இங்கெல்லாம் சிங்கிபேரபுரம். அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு. இதோட முதல் முறை நட்பு இல்லை கம்பராமாயணத்துல வரா மாதிரி. வால்மீகி ராமாயணத்திலயோ அல்லது திருமங்கி ஆழ்வார் பாசுரத்திலயோ. திருமங்கி ஆழ்வார் இங்க வால்மீகி அனுசரிச்சு எழுதுறார். காலங்காலமா இருக்கிற நட்பு ராமனுக்கும் குகனுக்கும். இருந்தாலும் இந்த வழியில் இந்த இடம் கோசல தேசத்தோட எல்லை. இதுக்கெல்லாம் வந்து சீதை இப்பதான் முதல் முறை வர. அதனால சீதையை குகனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க, என் ஃப்ரெண்டுக்கு சீதையை அறிமுகப்படுத்தி வைக்கணும் என்று நினைக்கிறார். இது அவசியம் இல்லையே, பக்கத்துல நிற்கிறவோ ராம பத்னி தானே அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டமேன்னு நினைக்கல அவர். பின்ன என்ன பண்றார் அப்படின்னு சீதையை அறிமுகப்படுத்துறார். மாழை மான் மட நோக்கி. தசரத மன்னனுடைய மாற்று பெண் அப்படின்னு அறிமுகப்படுத்தலாம், ஜனகராஜகுமாரின்னு அறிமுகப்படுத்தலாம், என்னுடைய பத்னின்னு சொல்லலாம். என்ன சொல்றார் அப்படின்னு, உன் தோழி, உன்னுடைய தோழி. மாழை மான் மட நோக்கி. மடம் அப்படிங்கிறது முக்த சுபாவம், இன்னசென்ஸ். இந்த இன்னசென்டான குட்டி மானோட கண்ணு மாதிரி சீதம்மாவோட கண்ணு இருக்குமா. குகனுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கட்டும் என்பதனால இங்க கண்ண மங்களாசாசனம் பண்றாருன்னு வியாக்கியானம். உம்பி எம்பி லக்ஷ்மணனை குகனுக்கு காட்டுறார். என்ன சொல்லலாம், என்னோட தம்பியான லக்ஷ்மணன் உனக்கு அண்ணாப்பா என்று சொல்லலாம். அப்படி சொல்லாமல் என் தம்பி உனக்கும் தம்பி அப்படின்னாவது சொல்லலாம். அப்படின்னு சொல்லாமல் உம்பி எம்பி, உன் தம்பியான லக்ஷ்மணன் எனக்கும் தம்பி. உம்பி எம்பி, எம்பி உம்பின்னு அங்க வார்த்தை இல்ல. பின்ன என்ன, உன் தம்பி என் தம்பி என்றொழிந்திலை உகந்து. இவ்வாறு ராமர் சொல்லும் பொழுதே குகன் லச்சை அடைகிறார். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறாரே பிரபு. அடியன் ஒரு தாசன். பிரேஷ்யாக வயம் பிரேஷ்யாக பவான் பர்த்தா சாதுராஜ்யம் பிரசாதினா. நாங்கள்லாம் பிரேஷ்யர்கள், தாசன் கூட சொல்லலைங்க. தாசன்கிறவன் கிட்ட கருந்து கைங்கரியமற்றவன். பிரேஷ்யன் அப்படிங்கிறவன் அங்க தருவான், வாசல் நின்று இருப்பான். இங்க இந்த தாசன் வந்து எஜமான் சொல்லுவார் தாசன்ட்ட இந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு. பக்கத்துல உள்ள செக்ரட்டரிட்ட சொன்னா, கிங்கரான் அவனிடத்துல சொன்னா, அவன் போய் இங்க பார் இந்த காரியங்கள்லாம் செய்யணும்பா அப்படின்னு நடுவுல ஒருத்தன்ட்ட சொல்லுவான். அவன் லாஸ்டா இருக்கிறவன் ஒருத்தன்ட்ட ஒரு எடுபடி வேலை செய்யறதுக்காக இங்க பார் இங்க போய் கடையில போய் இதெல்லாம் வாங்கிவா அப்படிமா இல்லையா. அது மாதிரியான
ஆட்கள் அது மாதிரியா பிரேஷனா இருக்க விரும்புறவன் தான். என்ன பார்த்து நீங்க தோழன்னு சொல்லி, ஆருயிர் தோழன்னு சொல்லி, ஆப்ப சமஸ்தகான்னு சொல்லி அணுகிறீர்களே என்ற குகனுடைய தயக்கத்தை நீக்கி, தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி என்ற சொற்கள், என்னுடைய ஆருயிர் தோழன்பா நீ அப்படின்னு சொல்லி, இங்கு ஒளி, இங்க வாப்பா அப்படின்னு பின்வாங்குற குகனை இழுத்து கட்டிண்டார். அடியனேன் மனத்திருந்திட. என்ன இவர் பூர்வ பாஷை இல்லையா? பூர்வ பாஷைன்னு தயக்கத்தை நீக்கி பேசுறது. இந்த காலத்துல மேனேஜ்மெண்ட்ல அதுக்கு எல்லாமே பேரு வச்சிருக்கா. ரேப்போர்ட் பில்டிங் அப்படின்னு பேர் இருக்கு. எல்லாம் பேர்லதான் இருக்கே தவிர நான் தியரி தான், பாடத்துல படிக்கும்போது நாங்கள்லாம் படிச்சதுதான். அப்புறம் கம்பெனியில் எங்கேயாவது ஜாபுக்குன்னு போயாச்சுன்னா ரேப்போர்ட் பில்டிங்காக பண்ணாது. அந்த பாச கிட்டக்கையே போய் பார்க்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு எம்ப்ளாயிஸோட இப்படி பழகணும், அப்படி பழகணும், இப்படி பழகணும், எல்லாம் தியரியில இருக்கும். படிப்புல இருக்கும்பொழுது பிராக்டிகலா பார்க்கும்பொழுது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனால் ராமகதைங்கிறது அப்படி கிடையாது. நம்ம சம்ஸ்கிருதியில இறங்கி ஆகணும். ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு புஸ்தகம் மட்டும் இல்லை, ஒரு அனுபவம் மட்டும் இல்லை, பின்ன என்னென்ன சம்ஸ்கிருதி. ராமாயணங்கிறது கல்ச்சர். சம்ஸ்கிருதியா இறங்காத வரைக்கும் என்ன பிரயோஜனம்? அதுதான் இப்படி கொண்டு வரார் பாருங்க. அந்த குகனை பார்த்து தயங்கினாலும் அந்த தயக்கத்தை நீக்கி கிட்டக்க அழைக்கிற விதம், தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள். இப்படிப்பட்ட சொற்கள்லாம் அடியனுடைய மனசுலயே தங்க, அடியனேன் மனத்திருந்திட. அவ்வாறு ராமன் குகனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் அங்கேயே தங்கினார். கங்கா தீரத்திலேயே மரத்தடியில் படுத்துட்டார். கால வெளியில எழுந்துட்டார். அங்கே கிளம்பினார் என்றுதான் வால்மீகியோ கம்பனோ கதை சொல்லுவார். திருமங்கை ஆழ்வார் ஒரு ஆழ்வாராக இருக்கிறதுனால என்ன பண்றார் அப்படின்னா, இவ்வளவு நடந்ததே, இப்படிப்பட்ட ஒரு குகசக்கியம் செய்து கொண்டீரே, அப்படிப்பட்ட பெருமாள், அப்படிப்பட்ட ராமர் இப்போ இருக்காரா? அடாடா, அவரை பார்த்தா தேவலையே, இவ்வளவு அருமையா குகனோட பழகினாராமே, என்னோடையும் பழகுவாரோ, அவரை பார்த்தா தேவலையே அப்படின்லாம் ஒரு பக்தனுக்கு ஆசை வந்தது என்றால், அப்போ ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்ல மாட்டா ஆழ்வார்கள். அவரை பார்க்க கடுமையான தபசு பண்ணணும்னு சொல்ல மாட்டா. அவரை பார்க்கறதுக்காக இவ்வளவு ஆவர்த்தி ஜபம் பண்ணணும்னு சொல்ல மாட்டா. பெரிய யோகாபியாசம் பண்ணணும்னு சொல்ல மாட்டா. அந்த பகவானை பார்க்கணும். பார்க்கலாமேப்பா, எங்க கடவுளை பார்த்திருக்கிறீரா? கடவுளை பார்க்க முடியுமான்னு தாராளமா நானும் பார்த்திருக்கேன், உனக்கும் காட்டுவேன். எப்படி இந்த பெரிய சாதனைங்கிறது இல்லப்பா. கோவில் இருக்காரு பார், உபய காவேரி மத்தியில சம்னு யோக சயனத்துல இருக்காரு பெருமாள். உற்சவர் ஜாம் ஜாம்னு தெருவா அலையிறார் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக. சித்திர உற்சவம் ஜெய 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 நடக்கும். எல்லாருக்கும் தரிசனம் வாரி வழங்குவார். இவர் பெருமாள் இல்லைன்னு நினைச்சாதானே வேற ஒரு பெருமாளை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு. ஆழ்வார்களுடைய அர்ச்சானிஷ்டை பிரத்யட்சமா பகவான் இந்த ஊனக்கண்ணுக்கும் தெரியும்படியா கொண்டு போய் காட்டி விடுவாளாம். அதனால இந்த என்னதான் அவதார லீலைகள்லாம் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அர்ச்சையில சம்பந்தப்படுத்துற விதம். ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன். திருமங்கை ஆழ்வாருக்கு குகங்கிற பாவம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கா இல்லையா? அவர் வேடம், இவர் கள்ளர். அவரும் வாட்ட சாட்டமா இருப்பார், இவரும் வாட்ட சாட்டமா இருப்பார். அவர் கையிலையும் வேல் உண்டு, இவர் கையிலையும் வேல் உண்டு. அவருக்கும் பார்த்தேன்னா அவருடைய உடல் திண்ணுன்னு இருக்கும், இவர் உடலும் திண்ணுன்னு இருக்கும். உடல் திண்ணுன்னு இருந்தாலும் உள்ள ரொம்ப இழகின மனசு, ரொம்ப மிருதுவானவர். யாருங்க ரெண்டு பேருமே. அதனால தன்னையே தனக்கு குகன்னு தோணி போயிடுது. குகனிடத்துல எப்படி அருள் புரிந்தீரோ, அருள் சுரந்தீரோ, அது மாதிரி அடியனிடத்திலையும் அருள் சுரப்பீர்களான்னு வந்து நிற்கிறேன் என்று திருமங்கை ஆழ்வார் இவ்வளவு அழகா சொல்ற விதம்
துஜேவா வியாதேவா சமதமயுதே. இங்க இன்னொரு அர்த்தமும் சொல்லணும்னு நினைச்சேன். அம்சன்யஸ்த நிஷங்கம் ஆஸ்ரித ஜன பிரேமாஸ்பதம்ங்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல பஷ்யந்தம் குஹமேவ, குஹன் வரானோபார்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாருங்கிறதுக்கு பஷ்யந்தம்னு லட்சியார்த்தம்னு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். குஹன் வந்துட்டான், வந்த உடனே குஹனுடைய தோலை பிடிச்சிட்டு நிற்கிறார். குஹனையே பார்க்கிறார். பஷ்யந்தம் குஹமேவ, குஹனையே பார்க்கிறார். அப்படி என்ன பார்க்கிறார் அப்படின்னு ஆரோகம் இங்க ஒரு ஸ்லோகம் வருது. இவ்வளவு புஷ்டி துஷ்டியா நீ இருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னா தோல்ல ஒரு குத்து விட்டு பார்க்கிறார். அது மாதிரியாக பஷ்யந்தம் குஹமேவ, குஹனையே பார்த்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த பிருதுவையே பார்த்து கொண்டு நான் நிற்கிறேன் என்று இந்த ஸ்லோகம் முடிகிற அழகு. மேல நாளைக்கு சொல்லலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. உங்களுக்கு நிறுத்த தெரியுமா? சொல்லுங்க. நானா புஷ்பித பூருகாகுல மகாகாந்தார மத்தியே முதாகா கச்சந்தம் கஜகாமினீம் ஸ்வதயிதாம் சந்தர்சயந்தம் மிருகான் சஸ்யஸ்யாமளம் அம்புஜாக்ஷம் அனுஜேனாபியர்ச்சிதம் சுந்தரம் பாரத்வாஜ குடீம் உபாகதமஹம் த்வாம் பாவயே स्वामिनं त्वां भावये